ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்ம் பண்ண மேட்சான அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சுக்காக ஃபஸ்ட்டு அலிஸ்டர் பிளாக் செலினா வேகன்ஸோட வருவாங்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வருவார். கோடி ரோட்ஸ் அலிஸ்டர் பிளாக்கும் மேட்ச் நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அடிபட்டு கீழே கிடப்பாங்க. அந்த இடத்துல ரெஃப்ரி கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு கடுப்பான ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரிக்கு ஒரு கெல்மரா கிக் வைப்பார். கெல்மரா கிக் வச்சுட்டு ரெஃப்ரியோட சட்டையை பிடிச்சி குலுக்குவார். அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் கோடி ரோட்ஸ் கொஞ்சம் எந்திரிச்சு ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் பின்னாடியே இருந்துச்சு அலிஸ்டர் பிளாக் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக்கும் ட்ரீம் மேக்கர் சேர்ந்து கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. மாறி மாறி ரெண்டு பேரும் உதச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உதச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் டேமியன் பிரிஸ்ட் மியூசிக் வரும். டேமியன் பிரிஸ்ட் மியூசிக் வந்து டேமியன் பிரிஸ்ட் உள்ற புந்து இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி டேமியன் பிரிஸ்ட் ட்ரீம் மேக்கர் ஒரு நெக்கிள் பஞ்சு வைக்க, அதுக்கப்புறம் வந்து அலிஸ்டர் பிளாக் தூக்கி கார்னரில் போட்டு 4 குத்து விட. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பிரிஸ்ட் ட்ரீம் மேக்கர் அடிக்க வரக்குள்ள ட்ரீம் மேக்கர் எஸ்கேப் ஆகி டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணால், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பிளாஷ் மாதிரி அலிஸ்டர் பிளாக் கனெக்ட் பண்ணி கூட பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் எந்திரிச்சு ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் டேமியன் பிரிஸ்ட்டும் ரிங்கில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கிதா வந்துடும். ட்ரீம் மேக்கர் கீழே நிற்பார். கீழே நின்று ட்ரீம் மேக்கர் பார்த்து, நீ ரெஃப்ரி அட்டாக் பண்ணதுக்காக உங்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கடுப்பாயிருவார் ட்ரீம் மேக்கர் கடுப்பாகி போட்டு நிக்கிதா அடிச்சுட்டு போய் என்ன நடந்துச்சு, நீ எதுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ண தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஸ்மாக் டவுனோட நடந்துச்சு.